வணக்கம் நண்பர்களே. நம்ம ரிதம் பப்ளிகேஷனில் வந்து இருக்கிறோம். பெங்களூரில் நடந்து வருகின்ற புத்தக ஸ்டாலில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் இருக்கிற புத்தகங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட அண்ணன் தளஞ்சயன் இருக்கிறார். புத்தக கண்காட்சி தொடங்கிய நாள் வந்து அண்ணன் இங்கே தான் இருக்கிறார். வருகின்ற தமிழர்களுக்கு சிறந்த புத்தகங்களை இங்கிருந்து அண்ணா பரிந்துரைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனைகள் மற்றும் தமிழின வரலாறு, அப்புறம் குறிப்பாக வந்து ஆதித்தமிழரின் விடுதலை குறித்து, பஞ்சமணியில மீட்பு குறித்தான புத்தகங்களை அண்ணன் மக்களுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கார். அவரோட வந்து வேத பப்ளிகேஷன்ல வந்து இருக்கிற புத்தகங்களை நம்ம என்னென்ன சிறந்தது என்று பேசுவோம். இந்த வருஷம் வந்து நான் வந்து மயிலை சீனி வெங்கடசாமியுடைய புத்தகங்களை வாங்கியிருக்கேன். பண்பாட்டு தளத்தில் வந்து மிக முக்கியமான ஆய்வுகளை மேற்கொண்டவர் வந்து மயிலை வெங்கடசாமி. எனக்கு வந்து இயல்பிலே வந்து கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்ட, ஒரு ஆன்மீக நம்பிக்கை கொண்ட ஒரு பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள், சாமி வழிபாடு, இந்த சடங்குகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்து மிகுதியாக வந்து தெரிஞ்சிச்சு. அதில் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்போ நான் வந்து தேடி படிக்கும்போது எதை ஒன்றையும் வந்து நான் வந்து ஒரு புராண கதை சொல்கிற கதையை அப்படியே நம்புற வழக்கம் எனக்கு கிடையாது. எதை ஒன்றையும் நான் ஆய்வு அடிப்படையில் தான் நான் வந்து அதை வந்து நான் பார்ப்பேன். ஆய்வு அடிப்படையில் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் தேடி போவேன். அப்படி தேடி போகும்போது எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு தோப்பாவுடைய புத்தகங்கள் எனக்கு அமையும். அவருடைய புத்தகங்கள் வந்து நிறைய வந்து இந்த சடங்குகளை பற்றி, அப்புறமா வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை பற்றி, கடவுளை பற்றி, ஒரு கோயிலுடைய தலை வரலாறு ஒன்று சொல்லும். இதிகாச புராண காலத்துல இருந்து ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊருக்குள்ள வந்து சொல்லப்படுற கதைகள் என்னென்ன சொல்லுது அப்படின்றதுலாம் ஆய்வு பண்ணி அவர் சொன்னார். அதன் பிறகு எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து இந்த மயிலை சீனி வெங்கடசாமியுடைய புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். அது இன்னைக்கு வந்து நான் ரிதம் பப்ளிகேஷன்ல நிறைய பேருக்கு பரிந்துரைச்சிருக்கேன். இந்த புத்தகங்களை வாங்கி நம்ம பயன்படலாம். நிறைய புத்தகங்களை வந்து தோப்பாவும் பதிவு பண்ணியிருக்காரு. மயிலை அந்த சீனி வெங்கடசாமியுடைய புத்தகங்களை அவர் நிறைய பதிவு பண்றாரு. இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம். தமிழ் வளர்த்த அழகு கலைகள், சமயங்கள் வளர்த்த தமிழ், அப்புறமா கொங்கு நாட்டு வரலாறு, களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், இதெல்லாம் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி எழுதுற புத்தகங்கள். இது போன புத்தக கண்காட்சியில் நான் தோப்பாவுடைய இந்த தொகுப்பை நான் வாங்கினேன். தென்புலத்து மண்பாதை அருமையான புத்தகம். இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரைகளை எல்லாமே மொத்தமா தொகுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி பயன்பெறலாம். ஏன்னா அவ்வளவு தகவல் வந்து இந்த புத்தகத்தை வந்து பொட்டி கிடக்கு. அதாவது தனித்தனியான சின்ன சின்ன புத்தகங்களா வாங்கி நம்ம படிச்சிருப்போம். ஆனா மொத்தமா தொகுத்து இந்த புத்தகத்தை வந்து தென்புலத்து மண்பாதைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை நான் எடுத்த உடனே இதை படிக்காம நான் வைக்கவே இல்லை. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகும். ஏன்னா இப்ப மஞ்சள்னா என்ன, தாலி வந்து தமிழர்கள் மத்தியில இருந்துச்சா இல்லையா, தாலி கட்டுற வழக்கம் இருந்துச்சா இல்லையா, பெருமாளுக்கு சங்கு எங்க இருக்குது, சங்கு சக்கரம் ஏன் வந்துச்சு, அப்புறமா வந்து எங்க ஊர் திருக்கோயில் பத்தி எனக்கு தெரியாத தகவல்லாம் அந்த புத்தகத்துல குத்தி கிடக்கு. புரியுதுங்களா? கபிலர் குன்றை பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து மிக பழமையான நகரங்களை வந்து நம்ம வந்து காஞ்சிபுரத்தையும் மதுரையும் சொல்லுவோம். ஆனா அந்த காஞ்சிபுரம் மதுரைக்கு நிகரா வந்து திருக்கோயில் சொல்றாரு. திருக்கோயில் வந்து 3000 ஆண்டு கால பழமையான நகரம். ஒரு பழமையான நகரம்னா அது வந்து செஞ்சு போயிடும், காலத்துல வந்து மாறி போயிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல 3000 ஆண்டு காலமா இயங்கிட்டு இருக்கிற நகரம் வந்து காஞ்சிபுரம், மதுரைக்கு நிகரா வந்து திருக்கோயிலையும் பதிவு பண்றாரு. உங்களுக்கு மொத்தமா நீங்க படிக்கணும் அப்படின்னா தோப்பாவுடைய இந்த தென்புலத்து மண்பாதையை வந்து வாங்கி படிக்கலாம்.